அலைகடல் மிகுந்த பெரியோர்களே, இனிய இளவரசிகளே, ஈன்றெடுத்த எனது அருமை தாய்மார்களே, உற்ற நண்பர்களே, ஊக்கம் குறையாத இளைஞர் நற்பணி மன்றத்தார்களே, என்னுடைய ஆசிரியர் திருவேடகம் கண்டெடுத்த உயர் திரு டி.எம். பாலமுருகன் அவர்களே, ஏற்ற மிகுந்த இங்குள்ள இசைக்கலைஞர்களே, ஐம்புலங்கள் ஒரு சேர நாடகம் பார்க்க வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, ஒற்றுமை காக்க காவல் உரிய வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, ஓங்கி பாட வழிவகை செய்த ஒளி ஒளி நண்பர்களே, அவ்வியம் பேசி ரசிக்க வந்திருக்கும் எனது அருமை குழந்தை செல்வங்களே, அத்திலும் சிறந்த இங்குள்ள சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளராகிய ஞானவேல் ராஜா ஆகிய எனது சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவக்குகின்றேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த திரைச்சோலையை காணும் பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கும் கலை கூடம் போலதாக காட்சி கொடுக்கின்றது. அடடா, என்ன இயற்கை அமைப்பு! இந்த இயற்கை அமைப்பை கவனித்தால் முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலங்களை விட இந்த குறிஞ்சி நிலப்பரப்பு எவ்வளவு அழகாக இருக்கின்றன. இந்த அழகின் வனப்பிலே வாழக்கூடிய ஆண்களும் பெண்களும் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்களை என்றைக்குமே ஞானவேல் ராஜா வர்ணிப்பது கிடையாது, பெண்களை மட்டுமே வர்ணித்து பழக்கம் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கனகவேங்கை பூங்குரமகள் அந்த இன்னைக்கு ரெண்டு வெள்ளி இன்னைக்கு, ஆமா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய காவேரியை பிறகு வர்ணிக்கலாம். அந்த திலகாசிரியை வர்ணித்தால் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அந்த ரேவதி ராகத்திலே அந்த திலகாசிரி என்று சொல்லக்கூடிய வள்ளி என்னும் நங்கை வர்ணித்தால்
நன்றி 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 நன்றி. இந்த கைதட்டல்கள் அத்தனையும் எனது பக்கமேள கலைஞர்கள், சிறந்த பக்கமேள கலைஞர்களுக்கு மட்டுமே கைதட்டல் அனைத்தும். இந்த 5 மணிக்கெல்லாம் கைதட்டி உற்சாகப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களது மாதிரி நாடக கலைஞர்களை ரசிப்பவர்கள் இருக்கும் வரையில் இந்த ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரா சுவாமி இயற்றிய இசை நாடகத்தை என்றுமே அழிக்க முடியாது என்பதற்கு இந்த கட்டுமாவடி பகுதியில் சான்று. நீங்கள் எல்லாம் நீடோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் எனது பணியை துவக்குகின்றேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திலகாசிரியை வர்ணித்து விட்டால், இரண்டாவது வந்திருக்க வள்ளி வந்து என் பொண்டாட்டி. ஆமா, ரெண்டாவது வந்தான வள்ளி காவேரி, அந்த பிள்ளை வந்து என் மனைவி. முதல்ல வந்த வள்ளியை மட்டும் வாழ்த்தி பாடுறாரு, நம்மளை பாட மாட்டாரு. வீட்டுக்கு போனா எனக்கு கஞ்சி ஊத்துவாளா என்ற காரணத்தினாலே எனது மனைவி, எனது மனங்கமர்ந்த காவேரி அவர்களை வர்ணிக்க வேண்டுமானால் அந்த ஆவேரி ராகத்திலே, காவேரிக்கு ஆவேரி ராகத்திலே அஞ்சரையில் பூமாலையில் ஒரு மல்லிகை. நிறைய
உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது கட்டுமாவடி பகுதி அப்படின்னு சொன்னாலே பழைய பாடல்களை நல்லா விரும்பக்கூடிய ரசிகர்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அண்ணன் விஜயராமு, சித்தப்பா சேரவிச்சந்திரன், இப்படி ஆளுகளை போட்டு பார்க்கக்கூடிய நீங்க நல்ல ஒரு சிறந்த ஒரு ரசிகர்கள். உங்களுக்காக நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாணியிலே தென்னகமாம் என்பது திருநாட்டில் தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்தன குடகுமலை கனிவழிப்பில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சியனுயே நீண்ட வரலாய் வண்ணம் பாடியொரு வனத்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அலை கடந்து ஆடுவாடும் காவிரி பெற்று அகன்ற காவிரியாய் பின்தவழ்ந்து கல்லணையின் கொள்ளிடத்தில் காவிடமெல்லாம் தாவி பெருகி வந்து தந்தை வளநாட்டை தாயாகி காப்பவா தனிக்கருணை காவிரி செல்லுமிடமெல்லாம் சீர்வெருக்கி பேரெழுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையனாலோ பேச வந்த கண்மணியே வல்லனே எங்கள் வாழ்வே இதயக்கனி. நமது கட்டுமாவடி கணேசபுரம் பகுதி மக்களில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் எங்கள் இதயக்கனி இதயக்கனி. நீங்க நல்லா இருக்கணும் அது முன்னேற இந்த நாட்டில் உள்ள வேலைகளில் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும் அது முன்னேற இந்த நாட்டில் உள்ள வேலைகளில் வாழ்வு முன்னேற. நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற என்று நல்ல கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற.
நன்றி நன்றி நன்றி. கைதட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பச்சை நிறத்தழகி, வாங்கான பேரழகி, இச்சை சொல்லழகி, இங்கீத நடையழகி, கச்சை மார்பழகி, கனிவான சொல்லழகி, அச்சம் தீர்த்திடவே அவளாக என் அருகினில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த திலகாசிரி என்று சொல்லக்கூடிய கனக வேங்கை பூங்குரமகள் அவளா வந்தா எப்படி இருக்கும்? பொம்பளை அவளா வருவாளா? 100 அவளா வைக்கிற கிளவி கூட வர மாட்டா. வர வைக்கணும் வர வைக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப எங்க அத்தை மகன் ஒரு பிள்ளை இருக்கு. ஆமா, அந்த பிள்ளைக்கு பல்லு அப்படியே எத்திக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சேஜிபி பக்கெட் மாதிரி இப்படி இருக்கு. எப்படி நான் சொல்லணும் தெரியுமா? அடடா அத்தை மகளே, முத்து போன்ற பற்கள், உன்னுடைய சிரிப்பை பார்க்கும் பொழுது உன்னுடைய பல் வரிசைகள் எல்லாம் பச்சரிசிகளை எடுத்து வந்து அப்படியே வரிசையாக அடுக்கி வைத்தது போன்று இருக்கின்றதே. ஆனா பல்லு உண்மையிலே எப்படி இருக்கு? கேஜிபி பக்கெட் பொரோடு மாதிரி இருக்கு. ஆனா நம்ம காதலிக்கணும் முடிவு பண்ணிதான் அந்த பல்ல கூட இப்படி வர்ணிக்கணும். அதே மாதிரி கூந்தல் எலிவாள் மாதிரி இந்த மூட்டு தான் கிடக்கும். நம்ம அருக்காணி கூந்தல் மாதிரி அந்த குறையை சுட்டி காட்டினா காதல் வராது. அப்போ சொல்லணும், நேற்று வந்து சில சாயங்காலம் கட்டுமாவடியில கார் மேகங்கள்லாம் அப்படி திரண்டு வந்தது போன்ற கூந்தல் எப்படி வர்ணிக்கணும்? இந்த கிறண்ட காலுக்கு முடி கிடந்தா எப்படி வர்ணிப்போம்? அது மாதிரி வர்ணிக்கணும். ஆனா முடி எவ்வளவு இருக்கு? இந்த கூட்டு ஒட்டான் எலிவாள் வெள்ளி இப்படி எல்லாம் பல பொய்யிரைகளை சொன்னாதான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்கும். இன்னைக்கு பாருங்களேன், உன்னை மாதிரி ஆல்ரவுண்ட் வாசு ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பளம் வாங்குற பையனை வந்து பிடிக்காது. பொம்பளை பிள்ளைகளுக்கு காதல் வராது. கஞ்சா குடிச்சுட்டு காவாலி பையக்காரு வேலிக்கருவல்ல வருது கிடப்பேன். அவன் மேல அவனை பார்த்தோம் ரஜினிகாந்த் மாதிரி விஜயகாந்த் மாதிரி தெரியும் இந்த பிள்ளைகளுக்கு, பொண்ணு பிள்ளைகளுக்கு. ஏன்னா காலம் கலியாலமா போச்சுப்பா. ஆமா, என்ற காரணத்தினால இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வள்ளியை வர்ணிக்க வேண்டுமானால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாணியிலே 4.5 மத்திய மத்தில நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு ஒரு பெண்ணாகி
கை தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்தது கண்டு இது ஜம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து வைத்த ஒரு பெண் முன் பார்த்தாள். கவிதை என்றாலே காதல் வந்த உடனே 60 வயசு கிழவனுக்கு கூட கவிதை வந்துடும். ஆமா, கவிதை வந்துருச்சு. ஆமா, இன்னைக்கு இப்படி சுறுசுப்பா எப்படி வாசிட்டு இருந்தாரு, ஆன்னு சொன்னாரா, பேசாம இருந்தாரு, வாசிக்கவும் சுறுசுறுப்பா இருந்துச்சு. ஆனா காதல் வந்துடும் உடனே குல்சாமி எழுதி வச்சுட்டாமல, குல்சாமி அகர ஆரம்பம். ஆமா, அப்படி கவிதை என்றாலே பூரம் பொய். தேனுகர் வண்டு மதுதனை உண்டு அப்படின்னா தேனை உண்டு வாழக்கூடிய கருநீல வண்டு. வண்டு தேனை குடிச்ச உடனே போதையாகி மது மயக்கத்துல படுத்துருந்துச்சான். சாலை மார்க்கத்துல படுத்திருக்கும் போது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய வள்ளி மாதிரி அழகான பொம்பளை பிள்ளை அந்த வழியா போயிருந்திருக்கா. போகும்பொழுது அந்த பெண்மகள் நினைச்சிருக்கா, அடடா அழகான நாவல் பழமும் ரோட்ல கிடக்கு, இந்த பழத்தை எடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லி கையில எடுத்தாலாம். எடுத்த உடனே அந்த வண்டு என்ன நினைச்சான், அழகான தாமரை மலர்கள் மேல இருக்கும் போல தெரியுது. இந்த தாமரை மலர்கள் இரவு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா பனி விழுக ஆரம்பிக்கிறோம். குளிர் ஆனவுன்னா என்ன ஆகும்னா அந்த இதழ்கள்லாம் மூடிக்கிறோம். இதழ்கள் மூடிச்சுன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும், மூச்சு போகாம வண்டு செத்து போயிடும். எப்படி கற்பனை பண்ணி எழுதியிருக்காம பாருங்க. அதுக்குத்தான் தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்தது கண்டு இது ஜம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து வைத்து ஒரு பெண் முன் பார்த்தாள் என்று கவிதை எழுதியிருக்கேன். அதற்கு ஒப்ப இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய திலகாசிரி என்று சொல்லக்கூடிய நங்கை அதே கவிதை அரங்கேறும் நேரத்தில் அஞ்சரையில் கவிதை அரங்கேறும்
வாங்க. யார் நீங்க? நீங்க யாருன்னு கேக்குறேன். நான் வேடுவருங்க. வேடுவர். வேட்டைக்கு என்ன போது வந்தீங்களே? மான் குட்டியை விரட்டி வந்தேங்க. மான் குட்டியாவா? ஆமாங்க. எங்க இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேங்க. மான் எங்க பாத்தீங்க? வேள்விமலை சாரல்ல பார்த்தேங்க. பார்த்தமான ஆண்மானா பெண்மானா? நான் எப்பயுமே ஆண்மானை தேடி போறது கிடையாதுங்க. ஞானவேல் ராஜா எப்பயுமே வந்து குட்டியை தான் தேடி போவேன். மான் குட்டிய, பெண்மான் குட்டிய. ஆமா, குட்டி பிடிக்கிறதாங்க வேலையை. எத்தனை குட்டி பிடிச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு குட்டியை பிடிச்சு வச்சிருக்கேங்க. இப்போ ஒரு குட்டியை பிடிக்கலாம்னு வந்திருக்காங்க. இன்னும் வேற குட்டி மாத்தினாலும் பிடிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கு சித்தப்பா. குட்டி பிடிக்கிறீங்க நீங்க பெரிய சிக்கனால? ஆமா, பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்குங்க. அதான் குட்டி பிடிக்கிறீங்க நீங்க பெரிய ஆளு. ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கோங்க. இருக்கு. ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க குட்டி பிடிக்கிறதுல பெரிய ஆளு தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாங்க. அதனால சரி இங்க இருங்க. அந்த குட்டிகளை மட்டும் பிடிக்க விட்டீங்கன்னு வச்சுக்கல, சரி உங்களுக்கு புண்ணியமா போயிருங்க. ஆமாங்க, குட்டியை பிடிக்க விட்டா. சரி சரி, பரவாயில்ல. உங்க பேரு? என் பேர் ஞானவேல் வேடுவங்க. ஞானவேல் வேடுவன். உங்க அப்பா பேரு? சிவவேடுவன். உங்க அம்மா? பார்வதி வேடுவச்சி. பார்வதி வேடுவச்சி. சரி, நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரு? நான் தான் வீரத்தேவன். வீரத்தேவனா? ஆமா. அடாடாடாடா, உங்களுக்கு பேரு வீரத்தேவனா? அப்புறம் அதுக்கு பேரு ஒரு சின்ன வாக்கியால, ஒரு 2 அடி வாக்கியால தாண்ட மாட்டேன் ஓடி போய். சரி, அவனுக்கு பேர் தாண்டவராயன்னு வைப்பாங்க. கண்ண கரேன்னு இருப்பேன். அவனுக்கு பேர் வெள்ளச்சாமின்னு வைப்பாங்க. சரி, வெள்ளேன்னு இருப்பேன். சித்தப்பா பாலன் சித்தப்பா நேரத்துல அவனுக்கு பேர் கருப்பு சாமின்னு வைப்பாங்க. சரி, என்ன நோய் நொடி நொம்பளத்திலேயே ஆஸ்பத்திரியிலே காலத்தை கழிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு பேர் ஆரோக்கிய சாமின்னு வைப்பாங்க. சரி, ஆமா. இப்படிங்க பேர் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு புத்தி இல்லாம நம்மளால வச்சுப்புறாங்க. உங்களுக்கு எல்லாம் பேர் வீரத்தேவன் வச்சாங்கன்னா பார்த்தா உங்களுக்கு அப்படி வீரம் மாதிரி தெரியுதா? உங்க மீசையெல்லாம் பார்க்கும்போது வீரமா தான் தெரியுது. அப்படி வீரமா என்ன செயல்பாடு நீங்க? வீரமா அப்ப மீசிய பார்த்தாதான் வீரமான ஆள் மாதிரி தெரியும் இருக்கு. நான் வந்து மான் குட்டியை தான் தேடி வந்தேன் நீங்க நினைச்சுக்கிருக்காங்க. நான் உங்க தங்கச்சி வள்ளியை தான் தேடி வந்திருக்கேன். எனக்கு தெரியும். கூப்பிடுங்க உங்க தங்கச்சிய, கூப்பிடுங்க. ரெண்டு பேரும் பார்த்தவங்க டான்ஸ் இணைந்து வாருங்கள். இணைந்த கைகள், இணைந்த கைகள் மாதிரி. அதுல முத்துக்குமார் அதுக்கு ஒரு வாசி பாச்சுக்குது. என்னாச்சு? ஒன்னும் மாங்குது. ரெண்டு பேர் வாங்க. ஏப்பா இல்ல கங்கா எனக்கு கேள்தா? ஆமா அண்ணே, இது மாப்பிள்ள. இது வந்து என் தங்கச்சி. தங்கச்சி இது உங்க தங்கச்சி. நான் வச்சுக்கிறேன். ஆனா 2 பேர்த்தையும் இருங்க, 2 பேர்த்தையும் ஒன்னா வர்ணிக்கிறேன் பாருங்க. எப்படி வர்ணிக்கிறேன் பாருங்க. காலத்துக்கு தகுந்தவாறு. இந்த மணி மாளிகை மயக்கமில்லை, இந்த மௌனமில்லை, மணி மாளிகை தயக்கமில்லை, இந்த கவலமில்லை, அன்பு காரிகை கற்பனையில் வரும் கதைகளிலே தேவனை போலே
உன்னைத்தான் யாரு யாரு உன்னைத்தான் தெரியும். என்னையா? அப்ப இது இல்லையா? முருகப்பெருமானை வணங்கி வருகின்றேன். முருகனை வணங்கிடலாமா? அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவனாலே நன்மை வளர்த்தே. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவனாலே நன்மை வளர்த்தே. வேடுவனாக வந்திருந்த நானேதான். உன்னை திருமணம் செய்யும் பொருட்டே அவ்வாறு வந்தோம். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகின்றேன். சாமி, உங்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் எனக்கு 2 வரம். நம்மளுடைய திருமணத்தை காண வந்த ஊர் பெரிய மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் செல்வச்செழிப்போடு வாழ வேண்டும். இரண்டாவது வரமாக இன்று முதல் கட்டுமாவடி கிராமத்தில் இருக்கக்கூடிய நமது கணேசபுரத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் மற்றும் சுற்று வட்டாரத்திலிருந்து நாடகம் பார்க்க வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்களும் உலக மக்கள் அனைவரும் இன்று முதல் நல்ல உடல் நலமும் நல்ல புகழ் வளமும் பெற்று நல்ல கல்வி செல்வம் பெற்று நல்ல விவசாயம் செழித்து சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள். இரண்டாவது வரத்தை கேள் தருகிறேன். இரண்டாவது வரமாக தாரத்தில் முதல் தரம் தெய்வானையாக இருந்தாலும் பெயரில் வள்ளி என்று எனது பெயர் முதலாக வைத்து வள்ளி தெய்வானை சபேத சுப்பிரமணிய சாமி என்று இந்த உலகம் முழுவதும் போற்றப்பட வேண்டும். சாமி, வள்ளி இன்று முதல் உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியர் என்றே அழைப்பார்கள். உனக்கே முதலிடம் தந்தோம். என்னை திருமணம் செய்து கொள், சுகமாக வாழ்வாய். ஜெய மங்கள